2026 யாரை அரியணை ஏற்றப் போகிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள்? யாரை அரியணை ஏற்ற போகிறார்கள் அப்படிங்கறத விட யாரை அவங்க அரியணை ஏற்ற வேண்டும், யாரை அவங்க அரியணை ஏற்றக்கூடாது அப்படிங்கறது குறித்து ஒரு தெரிவினை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த மேடை ஏறுறேன். டாஸ்மாக்ல 25.4% குடிநோயாளிகளும் ஆண்டுக்கு 10,000 15,000 பேர் இறந்து போற தமிழ்நாட்டுல தான் பெண்களுக்கு ஊக்கத்தொகை, நிவாரணம், இலவசம் இது எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 4 மனிதனுக்கு 1 மனிதன் குடிநோயாளியாக இருக்கிறான். 15% குழந்தைகள் தங்களுடைய கல்வி பள்ளி படிப்பினை விடுறாங்க. 50% குடும்ப வன்முறை, பெண்கள் போய் காவல் நிலையத்திலேயோ எங்கேயோ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. 50% குடும்ப வன்முறை தமிழ்நாட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் குடிநோயாளிகளால். நான் சொல்லிட்டு இருக்கிறது குடிநோயாளிகள் குறித்த ஒரு கணக்கீடு. டாஸ்மாக்கினால் ஏற்படும் விளைவுகள். 10ல் 1 குழந்தைக்கு படிக்கிற வாய்ப்பு இழக்கப்படுது. இப்ப அவங்களுடைய வாக்குறுதிகள், திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அவங்களோட வாக்குறுதியில 5000 விற்பனை டாஸ்மாக் விற்பனை நிலையங்களை படிப்படியாக நாங்க அதனுடைய எத்தனை நிலையங்கள் இருக்கும் அப்படிங்கறத நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வாக்குறுதியா கொடுப்பாங்க. ஆனா அது குறைக்கப்பட்டது இல்ல. அதன் வழியாக ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 48,344 கோடி வருமானம் ஈட்டுறாங்க. அந்த வருமானத்துல இப்ப நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 20% ஆண்கள் தங்களுடைய வேலையை இழக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அரசுக்கு ஏற்படுற அந்த பொருளாதார இழப்பீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15,000 கோடி. இதுதான் தமிழ்நாட்டுல ஒரு சராசரி பெண்ணுக்கு இந்த அரசியல், தற்பொழுதுள்ள திராவிட அரசியல் கொடுத்துள்ள ஒரு குடும்ப கட்டமைப்பு சூழல். இந்த சூழலுக்குள்ளதான் பெண்களுக்கான பங்கீடா இருக்கட்டும், பெண்கள் சமவாய்ப்பு பெறுவதா இருக்கட்டும், பெண்களுக்கான சமூக நீதியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஐடியாலஜிக்கல் போர்வையின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்குள்ளதான் பெண்களுக்கு ஊக்கத்தொகை, நிவாரண தொகை, பெண்களுக்கு இலவச பஸ்ஸா இருக்கட்டும், கிரைண்டரு, மிக்சியா இருக்கட்டும், 1000 ரூபாய் 2000 ரூபாவா இருக்கட்டும், இதெல்லாம் கொடுக்கறாங்க. இதுல அவங்களுடைய சமூக மேம்பாட்டினை நாங்க இதுல உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு திராவிட ஆட்சியாளர்கள் வச்சிருக்க பேரு சமூக நீதி நலத்திட்டங்கள். இதுதான் அதற்குடைய பேர். 1947 விடுதலை அடைந்தோம். அதற்கு அப்புறம் 80 ஆண்டு காங்கிரஸ் திராவிட ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறோம். 60 ஆண்டு திராவிட ஆட்சியின் கீழ் அதிமுக திமுக ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு காலகட்டத்துக்கு இன்னமும் 1000 2000 அரிசி பருப்பு சேலை கிரைண்டர் மிக்சி தான் வழங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு தாராளமய மக்களாட்சி தொடர்ந்து அந்த படிநிலையிலேயே, அந்த விளிம்பு நிலை மக்களை விளிம்பு நிலையிலேயே, அதற்கு மேலுள்ள மக்களை மேல்நிலையிலேயே வைத்துக் கொள்வதற்கு அவங்க இதை பயன்படுத்துவாங்க.